பீகார் மாநில சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இதை ஏன் நம்ம திடீர் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, முதல் கட்டமாக தபால் ஓட்டுகள் வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு வருது. அது போஸ்டல் ஓட்ஸ். அதனுடைய வாக்கு நிலவரம் இப்போ வந்துட்டு இருக்கு. இதில் பாரதிய ஜனதா கூட்டணி தான் முன்னிலை வகிக்குது. ஆனால் இதை வச்சு மட்டுமே நம்ம சட்டசபை தேர்தலினுடைய வெற்றி முடிவுகளை சொல்லிட முடியாது. ஏன்னா போஸ்டல் ஓட்ஸை பொறுத்தவரையும் அரசு ஊழியர்கள் தான் பெரும்பாலும் நம்ம வாக்குகள், இந்த தபால் வாக்குகளை பயன்படுத்துவாங்க. அதனால் இந்த தபால் வாக்குகள் ஒரு சாரார், ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் வாக்களிக்கிறதுனால அவங்க எந்த கட்சிக்கு, எந்த கூட்டணிக்கு சார்பாக வாக்களிக்கிறாங்களோ அதன்படி அந்த ட்ரெண்ட் போகும். அதே மாதிரி மற்ற பிரிவு வாக்குகளையும் நம்ம கணக்கு போட முடியாது. இப்போ பிற வாக்குகளை 9 மணிக்கு மேலே எண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் நிச்சயமாக ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. பீகாரை பொறுத்தவரையும் போன சட்டசபை தேர்தலில் 10:30 மணி வரையும் தேஜஸ்வி யாதவ் தான் முன்னிலை வகித்தார். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே சற்று அப்படியே மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு அப்புறம் அப்படியே திடீர் திரும்பவும் நிதிஷ்குமார் அவர்களே ஆட்சியை பிடிச்சார். இந்த தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கையிலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் திடீர் மாற்றங்கள் நிறைய நிகழும் அப்படின்னும், அதே சமயத்தில் ஒரு நெக் டு நெக் ரேஸாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை இந்த எஸ்ஏஆர் நடைபெற்றதால் அதில் சுமார் 6% வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத வகையில் பீகார் சட்டசபை தேர்தலில் இந்த முறை 64% பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் கட்சி வேற போட்டியில் இறங்கியிருக்கு. அதனால் களத்தில் மும்முனை போட்டி இருக்கிறதுனால இந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய இறுதி வரைக்கும் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு நிறைய அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் காத்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த திடீர் திருப்பங்கள் காரணமாக இறுதி வரை இந்த சஸ்பென்ஸ் நீடிச்சுட்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நன்றி. आज इस देश के प्रधानमंत्री आपके